சதாம் ஹுசேனை பார்ப்போம். வலுவான ஒரு கட்டமைப்பை அந்த வட்டகையில் கொண்டிருந்தவர் இராணுவ ரீதியாக கூட. ஆனால் இறுதியில் எவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டார், எவ்வளவு ஒரு பலகீனமான மனிதராக வெளிப்பட்டார் என்பது அவருடைய கைதின் போது வெளிப்பட்டது. லிபியாவில் கடாஃபி ஒரு பலமான கட்டமைப்பை அந்த வட்டகையில் கொண்டு வந்தவரை இன்னொருவராக இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் இறந்த பொழுதும் கூட அவ்வளவு பலகீனமான ஒரு கட்டமைப்பினூடாக வாழ்ந்தார் என்பது இருக்கிறது. இது ஒரு படிப்பினை உலகத்தில் இருப்பவர்களுக்கு. பலர் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், தாங்கள் சரியான ஒரு கட்டமைப்பை என புலனாய்வு எந்த ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு செயற்பாட்டு வடிவத்துக்கு முதன்மையானது. எங்கு அதில் ஓட்டை விழுகிறதோ அது பேராபத்தை அந்த தேசங்களுக்கு உருவாக்கும். இப்ப இவர் குறித்த புலனாய்வுகள் எங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அமெரிக்கர்கள் நேரடியாக இறங்கி அதை செய்திருந்தால், அவ்வாறு செய்வதாக இருந்தால் இன்னும் இவர்கள் மோசமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்று புரியும். அதிகபட்சமாக இதில் பயன்படுத்தப்படுபவர்கள் வெனிசுவேலாவை சேர்ந்தவர்கள், கணிசமானவர்கள் அமெரிக்காவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் இதற்காக தயாரிக்கப்பட்டு வெனிசுவேலாவுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு இருப்பவர்களாக மாறி, அல்லது அங்கு வெனிசுவேலாவில் இருப்பவர்கள் அல்லது இந்த கட்டுமானத்தில் இருப்பவர்கள் அமெரிக்காவினுடைய கையாட்களாக மாற்றப்பட்டு அவர்கள் இந்த தகவல்களை துல்லியமாக வழங்குவதாக அந்த தகவல்கள் எடுக்கப்பட்டு ஒன்றுக்கு பல முறை அந்த தகவல் சரிபார்க்கப்பட்டு இதில் இன்னொரு நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுடைய நிக்கோலஸ் மடோரோவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்றிருக்கிறார். இது குறித்து ட்ரம்புடன் கேட்கப்பட்டதோ அவர் அதை பற்றி அதிகமாக பேசாமல் அதை தவிர்த்து கொண்டார். அந்த தொலைபேசி அழைப்பினுடைய முக்கிய காரணமாக இருந்திருக்கும். இந்த தொலைபேசி அழைப்புகளை பேசுகின்ற பொழுது துல்லியமாக இந்த தொலைபேசி அழைப்பில் இருப்பவர்கள் என்ன இருப்பவர் மறுபகுதியில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை துல்லியமாக அடையாளம். என்றால் மடோரோ தொடர்ச்சியாக இடம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவருடைய புலனாய்வு தகவல் சேகரிப்பு, அவருக்கு என்னென்ன இடங்களில் தங்குவார், எந்தெந்த காலப்பகுதியில் எவ்வாறு நகர்வுகள் இருப்பார் என்பதெல்லாம் துல்லியமாக தகவல் சேகரிக்கப்பட்டு அதை மேலதிகமாக என்ன நாங்கள் ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறோம், வேகமாக அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார் நகர்ந்த பொழுது அவர் அங்கே இல்லை என்று சொன்னால் அவருக்கு மேலே இரண்டாவது முறை அவரை இலக்கு வைத்து பயணிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே முதல் முயற்சியிலேயே ஒருவரை நாங்கள் கையப்படுத்த வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நகர்வை செய்வோமாக ஜனாதிபதியினுடைய நகர்வை மையப்படுத்தி நகர்வதாக இருந்தால் அவர் அந்த நகர்வின் இறுதி நேரத்தில் கூட அது சரிபார்க்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு முறைமையில் தான் ட்ரம்புடைய தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஏனால் அவர் தொலைபேசி அழைப்பில் பகுதியில் வருகின்ற பொழுது துல்லியமாக அவர் எங்கு இருக்கிறார் என்பது அடையாளம் காணப்பட்டு குறுகிய நேரத்தில் அவர் அந்த இடத்தை சுற்றி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார்.